பணம் கொடுக்கறது இல்ல, வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிறது, வெளியே எங்கேயும் போக விடல, சுயமாக அவங்கள வாழவே விடல இவரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட பார்த்தா அவங்க அப்பா கூட 15 வருஷமா பேசாம இருக்கிறவரு எங்கேயோ இருந்த வந்த பொண்ணு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கு அவங்க ஒரு வழக்கை திரும்ப தொடுத்திருக்கிறாங்க. என்ன வழக்கு? அவங்க இந்த வழக்குல முக்கியமான ஒரு பிரச்சனையே பேசுறாங்க. எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல, எனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கல, எனக்கு வீடு இல்லாம நான் ரொம்ப துயரத்துல இருக்கேன். ஏற்கனவே போன மனுவிலேயே இங்க நீலாங்கரையில இருக்கிற வீட்டுல நான் தங்கிக்கிறேன். இவங்க எல்லாம் சேர்ந்து இருந்தது நீலாங்கரை வீடு தான். இப்ப பனையூர்ல இருக்காரு விஜய். ஆனா எல்லா குடும்பத்தோட சேர்ந்து இருந்தது நீலாங்கரை வீடு தான். இந்த கட்சி தொடங்குவதற்கு 2025 அவங்க பேசினதெல்லாம் நீலாங்கரை வீடு தான், ஞாபகம் வைங்க. ஆனா இவர் இப்ப இருக்கிறது பனையூர் வீடுல. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் பிரிட்டன் சிட்டிசன்ங்க, நான் அங்க இருக்கேன், எனக்கு வீடு இல்லைங்க, நான் இந்த வழக்கு தொடுக்க முடிகிற வரை, தீர்ப்பு கிடைக்கிற வரை நான் இந்த ஊர்ல தான் தங்கணும், அப்ப நான் இங்க தங்கிக்கிறதுக்கு எனக்கு நீலாங்கரை விட்டா அனுமதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின்படி நீங்க டிவோர்ஸே கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாலும், நீ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாலும், அவர்களுக்கான இருப்பிடம், அவர்களுக்கான உணவு, இதை அந்த வீட்டாளுக உறுதிப்படுத்தணும். ஒருவேளை அந்த பொண்ணு படிக்கல, வேலைக்கு போல, எதுவுமே இல்லை, அந்த வீட்டுல தான் இருந்திருக்க வேண்டிய சூழல் இருந்தா அவங்களுக்கு உணவை உறுதிப்படுத்தணும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், தங்குற இடத்தை உறுதிப்படுத்தணும். இது இந்த வீட்டாளர்களுடைய கடமை. அவங்களுக்கு 100% உரிமை உண்டு அந்த வீட்டுல இருக்க. ஆனா இத போய் கேக்குறாங்க. விஜய் காது கொடுத்தே கேட்க மாட்டாராம், அப்பெல்லாம் தங்க விட மாட்டேன்றாராம். ஏங்க, நீங்க இருக்கிறது இங்க தானங்க, பனையூர் தானங்க, அவங்க நீலாங்கரை வீட்டுல தங்கிட்டு போறாங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனா தங்க விட மாட்டேன்றாங்க. உடனே அவங்க 2வது இப்ப நீதிமன்றம் போயிருக்கிறாங்க.